வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் விஜயகாந்தோட தம்பிக்கு இப்படி ஒரு நிலையா, மதுரையில் என்ன வேலை செய்கிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தேமுதிகவோட தலைவரும் பிரபல நடிகருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க. கண்ணீருடன் மக்களோட வெள்ளம் சூழ ஒட்டுமொத்த திரையுலகத்தினரும் ஒன்று திரண்டு நடிகர் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. நடிகர் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், இரக்க குணம் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமும் இருக்கிறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீரோட நடிகர் விஜயகாந்தை பார்த்துட்டு போனாங்க. ஒரு மனிதராகவும் நடிகர் சங்க தலைவராகவும் நடிகர் விஜயகாந்த் செஞ்ச நல்ல விஷயங்கள் எண்ணில் அடங்காததுன்னு கூட சொல்லலாம். மதுரையை பூர்வீகமாக கொண்ட நடிகர் விஜயகாந்தோட பிறந்தவங்க மொத்தம் 12 பேர், 6 சகோதரி மற்றும் 6 சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா மேலே ஏற்பட்ட காதல்னால தான் சென்னைக்கு வந்த நடிகர் விஜயகாந்த் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாகி சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க. நடிகர் விஜயகாந்தோட சகோதரிகளாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலையில தான் நடிகர் விஜயகாந்தோட தம்பிகளான பால்ராஜ், செல்வராஜ் தங்களோட குடும்பத்தோட நடிகர் விஜயகாந்தோட மதுரை பூர்வீக வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. நடிகர் விஜயகாந்தோட தம்பி செல்வராஜ் அவர்களும் மதுரையில் பிளாஸ்டிக் பொருள் வியாபாரம் செஞ்சு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் செட்டில் ஆனதுனால அவர் தன்னோட பூர்வீக வீட்டுக்கு போகிறதையே நிறுத்திக்கிட்டாங்களாம். எப்போவாவது ஒரு முறை தான் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் குடும்பத்தோடு வருவாங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமில்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியோட நிறுவன தலைவராகவும் வேலை செஞ்சாங்க. இவங்க 2006லேருந்து 2016 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டுலேருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட 4 தசாப்த திரை வாழ்க்கையில் இவர் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வைதேகி காத்திருந்தால் 1984, காவல்காரன் 1988, ஆனஸ்ட்ராஜ் 1994, வானத்தை போல 2000ன்னு சொல்லி இவங்களோட நடிப்பில் வந்த நிறைய வெற்றி படங்களும் இந்த வரிசையில் வரும்னே சொல்லலாம். நடிகர் விஜயகாந்துக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒருவர் பெயர் விஜய பிரபாகரன், இன்னொருத்தர் சண்முக பாண்டியன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயகாந்த் ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காங்க. நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அவர் இருந்ததுக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். மதிப்புறு முனைவர் என்ற பத்திரம் 2011 கொடுத்துருக்காங்க. கலைமாமணி விருது 2001 கொடுத்துருக்காங்க. மக்களே, உங்களுக்கும் நடிகர் விஜயகாந்தை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.